பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு. தமிழனாய் பிறந்த அனைவரும் கொண்டாடப்பட வியண்டி வெற்றி. கேட்கல சத்தமா சத்தமா கிளாப் பண்ணி தெரிக்க விடலாமா? தெரிக்க விடலாமா? அரங்கம் தெரித்துக் கொண்டிருக்கிறது. மதுரை குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். ஜல்லிக்கட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார். கலைஞருடைய சிலையையும் திறந்து வைக்கிறார் மாண்புமிகு தலைவர் தளபதியார் அவர்கள். கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. இந்த ஜல்லிக்கட்டு இல்ல இங்க நடக்கும் யாராச்சும் கனவு கண்டமாங்க? ஏதோ வேலை பாட்டி நம்ம தாத்தா அண்ணன் தம்பி பாட்டெல்லாம் காட்டுல ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இப்படி வருவாங்க. ஆனா இதுல தானடா மாடு துள்ளி குதிச்சு போகுதுன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விழா. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகமே இன்று தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இரவு பகல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைக்கு வருகை தர உள்ளார்கள். கலைஞரின் திருவுருவச் சிலை நினைவு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் திறந்து வைத்துள்ளார்கள். மதுரையின் மாபெரும் அடையாளமாய் இந்த அரங்கம் திகழ்கிறது. மதுரைக்கான பெருமையாக கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அரசியல் இலக்கணம் வகுத்து தந்த தலைவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனால் சொல்லாக மட்டுமில்லாமல் செயல் வடிவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு. ஓராண்டிற்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புகழ் போற்றும் பயனுள்ள திட்டங்களை நிறைவேற்றிட வேண்டும் என்ற முனைப்புடன் நமது திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கினை அமைத்து தந்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இதோ உங்களை காண இன்னும் சில நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள். தமிழர் பண்பாட்டின் அடையாளமாக விளங்கும் பொதுமக்களால் ஜல்லிக்கட்டு எனவும் சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் குறிப்பிடப்படுகிறது. அத்தகைய ஏறு தழுவுதலுக்கான உலகிலேயே முதன் முறையாக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை அமைத்து தந்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.